கூரை இன்ஸ்டாகிராம் பேஜ்ல இருந்து எங்க அப்பா ஏதோ ஒன்று வாங்கியிருக்காரு. ஆனா அதுக்குள்ள என்ன இருக்குன்னு எனக்கே தெரியாது. சரி வாங்க அன்பாக்சிங் பண்ணி பார்க்கலாம். இதோட பேக்கிங்க்கே அவ்ளோ செலவு பண்ணியிருப்பாங்க போல. ஓப்பன் பண்றதுக்கு முன்னாடி பாக்ஸே ரொம்ப பயங்கரமா இருந்துச்சு. ஒரு பக்கம் பார்த்தா கலம்காரி பிரிண்ட். அப்புறம் பாக்ஸ் சுத்தி அவங்க பிராண்ட் நேம். அந்த டேப்ல கூட அவங்க பிராண்ட் நேம் இருக்கு. அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தா சுத்தி தர்மாக்கோல கட் பண்ணி வச்சிருக்காங்க. நல்லா சேஃப்டியாவே பேக் பண்ணியிருக்காங்க. தென் அந்த ஊர்க்கா பாட்டில் எடுத்தா அதுக்கு மேல ஒரு பபிள் ரேப் பண்ணியிருக்காங்க. அதையும் பிச்சு போட்டு பார்த்தா மேல ஒரு டிரான்ஸ்பரண்ட் கவர் சீல் பண்ணியிருக்காங்க. பேக்கிங் ஃபுல் அண்ட் ஃபுல் பக்காவா இருந்துச்சு. தென் ரிவ்யூ குடுக்கறதுக்கு முன்னாடி அவங்க இன்ஸ்டாகிராம் பேஜை போய் செக் பண்ணி பார்த்தேன். இந்த ஊருக்கா சேல் பண்ண ஸ்டார்ட் பண்ணி 72 இயர்ஸ் ஆகுதுன்னு சொல்றாங்க. இந்த ஊருக்கா ஹோம்மேடா வீட்லயே செஞ்சு கூரை இன்ஸ்டாகிராம் பேஜ் மூலியமா ஆன்லைன்ல சேல் பண்ணிட்டு இருக்காங்க. சரி சாப்பிட்டு பார்க்கலாமேன்னு ஓபன் பண்ணா ஊருக்காவே காணுங்க. அதுக்கப்புறம் எவ்வளவு பே பண்ணாங்கன்னு சொல்லி எங்க வீட்ல கேட்டேன். 370 ருபீஸ் பே பண்ணிருக்காங்க. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் பிரைஸ் கொஞ்சம் ஓவரா தான் இருக்கு. சரி டேஸ்ட் ஆச்சு எப்படி இருக்குன்னு பார்க்கலாமேன்னு லைட்டா எடுத்து வாயில வச்ச செம்ம புளிப்பு. அந்த மசாலா கூட மாங்காய் நல்லா மிக்ஸ் ஆகிருக்கு. காரம் புளிப்பு ரெண்டும் சேர்ந்து செம்மையா இருக்கு. இது டேஸ்ட் பண்ணப்ப காலேஜ் படிக்கும் போது ஊர்க்கால சிப்ஸ் தொட்டு சாப்பிடுவோம். அந்த ஞாபகம் தான் வந்துச்சு. ஃபைனலி ஊர்க்கா டேஸ்ட்க்கு 10 ஆஃப் 10 தருவேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய்.